வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாலாஜி டிகோட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால மெட்டாஃபர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சினிமால கதையை சொல்றதுக்கு நிறைய விதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு டெக்னிக் தான் மெட்டாஃபர். மெட்டாஃபர்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை டைரக்டா சொல்லாம அதை வேற ஒரு பொருளை யூஸ் பண்ணி கன்வே பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பறையரும் பெருமாள் படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படத்தோட கடைசியில ஒரு சீன் இருக்கும். அதாவது பறையன் ஹீரோயினோட அப்பா கார்ல வரும்போது கல்லை எடுத்து அந்த கார் கண்ணாடி உடைச்சு அந்த கார் பேனட் மேல போய் நின்று அந்த கண்ணாடியில இருக்க ஓட்ட வழியா அந்த ஹீரோயினோட அப்பாட்ட பேசுவார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு லோ கேஸ்ட் ஒரு அப்பர் கேஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கும் உனக்கும் நடுவில் இருக்க பேரியர் கேஸ்ட் தான், அதை நான் உடைக்கிறேன் அப்படின்ற சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி அந்த கார் கண்ணாடி ஒரு உடைச்சு அவர்கிட்ட பேசுறது மூலமா அந்த கேஸ்ட்ன்ற பேரியர் நான் உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி அவர் கேஸ்ட்ன்ற பேரியரை உடைக்கிறான்றத கண்ணாடி உடைக்கிறது மூலமா கன்வே பண்ணிருப்பாங்க. இதுதான் மெட்டாஃபர். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால என்னால மெட்டாஃபர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்ணன் மூவில யூஸ் பண்ணப்பட்ட கழுதை. பொதுவாகவே மாரி செல்வராஜ் அவரோட படங்கள்ல அனிமல்ஸுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். இந்த படத்துல கழுதையை ஒரு சூப்பரான மெட்டாஃபரா யூஸ் பண்ணிருப்பாங்க. கழுதை எந்த மாதிரி ஒரு அனிமல்னா, அது மேல நிறைய வெயிட் வச்சு கொண்டு போவாங்க. அது ஒரு சுமையை தாங்கக்கூடிய அனிமல். இந்த கழுதை எப்படி இந்த படத்தை ரிலேட் பண்றாங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய ஊரே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பஸ் அந்த ஊர்ல நிக்காது. பக்கத்து ஊருக்காரங்க யாருமே இந்த ஊருக்காரங்க உதவி செய்ய மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு அவசரத்துக்கு கூட இவங்களால பஸ் ஈஸியா கிடைக்காதனால எங்கேயும் போக முடியாது. இந்த மாதிரி இவங்க படிச்சு மேல வந்துடக்கூடாது, இவங்க இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்க இவங்களை மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி ஒரு கழுதை அது மேலே அதிக வெயிட்டை போட்டு அதை அமைக்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த ஊரும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத அந்த கழுதையை வச்சு இந்த ஊரை அழகாக ரெப்ரசென்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்சிருப்பாங்க, அந்த கழுதைக்கு ஒரு கால் கட்டு போட்டிருப்பாங்க. தனுஷ் கூட லால் கிட்ட எதுக்காக இந்த மாதிரி இந்த கழுதை கால் கட்டிருக்கான்னு கேட்கும்போது அவரு இந்த மாதிரி இந்த கழுதை காலை கட்டினால இதை இங்கே பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும், எங்கேயுமே தூரத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த வில்லேஜுக்கு கால் கட்டு போட்ட மாதிரி இங்கே பஸ் நிற்காது, பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ அந்த கழுதை மாதிரி இந்த வில்லேஜுக்கு ஒரு கால் கட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்றத ஸ்டார்டிங் ரெப்ரசென்ட் பண்ணிட்டே வருவாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே பேரலா தனுஷ்க்கும் நம்ம ஊர் ஏன் இப்படி இருக்கு, இங்க பஸ் நம்ம நிக்க வைக்கன்ற எண்ணம் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்து பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பஸ் நிக்கவே நிக்காது. அப்ப தனுஷ் அங்க உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பாரு. அதே சமயம் இந்த கழுதை அங்க நொண்டி நொண்டி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ ஒரு கல் எடுத்துட்டு போய் அந்த கழுதையோட கால் கட்ட அவுப்பாரு. அதை அவுத்து விட்ட உடனே பாத்தீங்கன்னா பேரலா இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் கல் எடுத்து அந்த பஸ் கண்ணாடி உடைப்பான். என்ன காட்டுறாங்கன்னா, அந்த கழுதையோட கால் கட்டு அவுறும் போது அந்த வில்லேஜுக்கு போடப்பட்டிருக்க இதுவும் விலகுது. ஸோ அதுக்கு அடுத்து அந்த கழுதையை அவுத்து விட்டோன்னே அது நேராக ஓடி போய் ஒரு மலையோட உச்சிக்கு போகும். அதே மாதிரி அந்த கழுதை கால் கட்டை அவுத்து விட்டோன்னே தனுஷ் கட்டை எடுத்துட்டு வந்து அந்த பஸ் கண்ணாடி அடிச்சு உடைப்பாரு. இப்படி அந்த கழுதையோட கால் கட்டை உடைச்சு அந்த கழுதையை சுதந்திரமாக்குற மாதிரி பஸ்ஸை உடைச்சு இந்த வில்லேஜை அவர் சுதந்திரமாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கழுதை ஓடி மலை மேல ஏறுற மாதிரி இவங்களும் மேல ஏறி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை கன்வே பண்ணிருப்பாங்க. இப்படி கழுதையை ஒரு மெட்டாஃபரா யூஸ் பண்ணி அந்த கிராமத்தோட நிலைமையை மாரி செல்வராஜ் இந்த படத்துல அழகா கன்வே பண்ணிருப்பாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கால மூவில யூஸ் பண்ணப்பட்டிருக்க கலர் மெட்டாஃபர்ஸ். பொதுவாக பா ரஞ்சித் அவரோட படங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத அழகா காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி காலா மூவிலையும் தாராவில இருக்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன அநீதி நடக்குது, அதை எதிர்த்து எப்படி கரிகாலம் தட்டி கேட்கிறான்றத அழகா காமிச்சிருப்பாங்க. காலான்ற வார்த்தைக்கு அர்த்தமே கருப்பு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ஃபுல்லா ரஜினிகாந்த் கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த சுத்தி இருக்க அந்த தாராவி ஃபுல்லாமே ஒரு மாதிரி பிளாக் ஷேட்ல தான் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த படத்தோட வில்லனான ஹரிதா தான் ஃபுல்லாமே ஒயிட் கலர் ட்ரெஸ்ல தான் இருப்பாரு. அவரோட வீடுமே ஒயிட் கலர் அண்ட் ஒயிட் டோன்ல தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம சொசைட்டில மக்கள் கிட்ட என்ன மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னா, வெள்ளனா அது ஒரு நல்ல சுத்தமான கலர், ஆனா கருப்புனா அது ஒரு அழுக்கான ஈவில் கலர் நம்ம நினைப்பாங்க மக்கள். ஆனா இந்த படத்துல இது அவர் அப்படியே மாத்தி அமைச்சிருக்காரு. மக்களுக்காக போராடுற கரிகாலன் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஆனா எல்லா தப்பையும் பண்ற ஹரிதா தான் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. சோ கருப்புன்றது கெட்ட கலரும் இல்ல, வெள்ளன்றது நல்ல கலரும் கிடையாது. வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்க அவர் பண்ற தப்புலன்னு தப்பிக்கிறதுக்கு வெள்ளன்ற கலர் ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா கஷ்டப்பட்டு போராடி அதுல வெளியே வர மக்கள் கருப்பு கலர் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கருப்பு வெள்ளன்ற கலரோட ஸ்டீரியோ டைப்பையே அவர் இந்த படத்துல மாத்தி அமைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில கிளைமேக்ஸ்ல காலா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் போராடும் போது ரெட் கலர் அதிகமா வந்திருக்கும். ஸோ ரெட்ன்றது நமக்கு பொதுவாக தெரியும், இந்த புரட்சியோட கலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் கிட்ட ஒரு ரெவல்யூஷன் வந்துருச்சு, அவங்க மேல வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றத இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணி அழகா சிம்பலைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி கலர்ஸை மெட்டாஃபரா யூஸ் பண்ணி இந்த படத்துல கதையை பா ரஞ்சித் சூப்பரா கன்வே பண்ணிருப்பாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம இந்த மாதிரி நிறைய மெட்டாவர்ஸ் பத்தி பார்ப்போம். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.